பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைய இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் இந்தியா இரட்டை இலக்க பதக்கத்தை கைப்பற்ற இன்னும் எவ்வளவு பதக்கம் கைப்பற்ற வேண்டும், எந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து விவரிக்க செய்தி அரங்கிலிருந்து செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார். வணக்கம் முத்து. தற்போது இந்தியா இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை வெல்ல இன்னும் எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது? உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் போட்டிகள் என்பது எஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இதுவரை 5 பதக்கங்கள் மட்டுமே கைப்பற்றிருக்குது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இரட்டை இலக்க பதக்க கனவுடன் இந்த ஒலிம்பிக் போட்டியில் களமிறங்கியது. இந்த நிலையில் 5 பதக்கங்கள் மட்டுமே தான் கைப்பற்றிருக்கிறது. குறிப்பாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கடந்த மாதம் 26ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக இந்த போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 10,500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் 206 நாடுகளிலிருந்து கலந்து கொண்டு விளையாடின. அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 117 வீரர் வீராங்கனைகள் சுமார் 16 போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடின. அந்த வகையில் குறிப்பாக பேட்மிண்டன், அது மட்டுமல்லாமல் குத்துச்சண்டை, மல்யுத்தம் உள்ளிட்ட 16 போட்டிகள் கலந்து கொண்டு விளையாடின. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இதுவரை 5 பதக்கங்கள் மட்டுமே கைப்பற்றி இருக்கக்கூடியது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே முக்கியமான, அதாவது மல்யுத்தத்தில் ஆண்கள் ஆடவர், அதாவது 57 கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான அந்த போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே நாளில் இந்தியாவிற்கு 2 பதக்கம் கிடைத்திருந்தது மகிழ்ச்சியாக ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒலிம்பிக் துவங்கிய கிட்டத்தட்ட 13 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் இந்தியாவிற்கு இதுவரை 5 பதக்கங்கள் கிடைத்தது. அதே போல் வெண்கல பதக்கம் மட்டுமே கிடைத்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வெண்கலம் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கம் கிடைத்திருப்பது கூடுதல் ஒரு மகிழ்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஹாக்கி போட்டியை பொறுத்த வரைக்குமே வெண்கல பதக்கம் என்றது. அதனைத் தொடர்ந்து ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றார். கடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்த முறை நூலிலையில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் தொலைவில் குறைவாக அது ஈட்டியை எறிந்து வெள்ளிப்பதக்கம் என்பது வென்றிருக்கிறார். அதே சமயத்தில் பாகிஸ்தான் வீரர் அதாவது ஒலிம்பிக் சாதனையும் படைத்திருக்கிறார். ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 90 மீட்டர் விட்டு இருந்தது யாருமே இல்லை, ஈட்டியை எறிந்தது யாருமே இல்லை. ஆனால் அர்ஷத் கான் தற்பொழுது 92.97 மீட்டர், அதாவது ஈட்டி எறிந்து அதற்கான ஒலிம்பிக் சாதனையை தற்பொழுது படைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நீரஜ் சோப்ரா 89.45 மீட்டர் தூரம் அந்த ஈட்டியை எறிந்து 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். அதே போல் இந்த இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 வீரர்கள் பங்கேற்றார்கள். இந்தியா, பாகிஸ்தான், ஜெர்மனி, செக் குடியரசு உட்பட மொத்தம் 12 வீரர்கள் பங்கேற்றார்கள். ஒவ்வொரு வீரருக்குமே முதல் சுற்றில் 3 வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டது. அந்த 3 வாய்ப்புகள் முடிவில் அடுத்த கட்டமாக முதல் 4 வீரர்கள் வெளியேற்றப்பட்டு அடுத்த சுற்று 8 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 8 வீரர்களுக்கும் மீண்டும் ஒரு 3 வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் இந்த 8 வீரர்களுக்கு மட்டும் 6 வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டது. அதில் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா பொறுத்தவரைக்குமே 5 ஃபவுல்கள் என்பது போடப்பட்டது. இந்திய ரசிகர்களுக்கு அந்த நேரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பில் 89.45 மீட்டர் தூரம் விட்டு இருந்து அவர் 2வது இடத்தை பிடித்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்திருப்பது பதக்கப்பட்டியலில் உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்த முறை வெள்ளிப்பதக்கம் வென்றிருப்பது சற்று பின்னடைவாக இருந்தாலும் கூட இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்து மகிழ்ச்சியாகவும், அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் கான் உலக அளவில், அதாவது ஒலிம்பிக்கில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு என்பதும் படைத்திருக்கிறார். இதுவரை ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்குமே 90 மீட்டருக்கு மேல் ஈட்டியை எறிந்ததில்லை. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு தடகளத்தில் கிடைக்கப்பட்ட முதல் தங்கப்பதக்கமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை ஒலிம்பிக் வரலாற்றில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் யாருமே தடகளத்தில் தங்கப்பதக்கம் என்பது கைப்பற்றதில்லை. இந்த நிலையில் அர்ஷத் கான் அவர் கைப்பற்றி மிகப்பெரிய அந்த நாட்டுக்கு சாதனை படுத்திருக்கிறார். அதே போல் நடப்பு ஒலிம்பிக் தொடரில் பாகிஸ்தான் பெறக்கூடிய முதல் தங்கப்பதக்கம் பெறக்கூடிய முதல் பதக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்று மாலை நடைபெற்ற ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஸ்பெயின் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் என்பது வென்றிருக்கிறது. இதே நேரத்தில் டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் வெண்கல பதக்கம் வென்றது. அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி ஸ்பெயின் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் என்பது வென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கதும். ஆக மொத்தத்தில் இந்தியா ஒரே நாளில் 2 பதக்கம் என்பது கைப்பற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவின், அதாவது தடுப்புச்சுவர், எப்படி கிரிக்கெட்டுக்கு எப்படி ராகுல் டிராவிட் தடுப்புச்சுவரோ அதே போல் இந்திய ஹாக்கி அணிக்கு ஸ்ரீஜித், அதாவது கேரளாவை சேர்ந்த ஸ்ரீஜித் தடுப்புச்சுவராக இருந்தார். அவர் குறிப்பாக இந்திய அணி அரையிறுதி போடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். கிட்டத்தட்ட 15 கோல்கள் போடுவதில் 13 கோல்களை தடுத்து இந்தியா அரையிறுதிக்கு
போவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நேற்றுடன் ஓய்வும் அறிவித்திருக்கார் என்பது இந்தியாவுக்கு சற்று பின்னடைவாக இருந்தால் கூட அவர் அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வரும் வகையில் ஓய்வு என்பதை அறிவித்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா இதுவரை 5 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. 4 வெண்கலம் 1 வெள்ளி என மொத்தம் 5 பதக்கங்கள் என்பதை பெற்றிருக்கிறது. அதே சூழலில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள், அதாவது 2 பதக்கங்கள் வென்ற டபுள் டிஜிட் அந்த மெடல் லிஸ்ட்டில் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ராவும் இடம்பெற்றிருக்கார். இதற்கு முன்பாக சுசில்குமார், மல்யுத்த வீரர் சுசில்குமார், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர், இவங்க 3 பேருமே 2 முறை அதாவது பதக்கங்களை வென்றார்கள். அந்த பட்டியலில் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா என்பது இடம்பெற்றிருக்கார். இவர் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்க பதக்கமும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கமும் வென்று தற்பொழுது அதாவது 2 பதக்கங்கள் வென்றவர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார். அதே நேரத்தில் தங்கப்பதக்கம் வென்றால் ஒரே ஒலிம்பிக்கில் 2 தங்கம், அதாவது அடுத்தடுத்த ஒலிம்பிக்கில் 2 தங்கப்பதக்கம் வென்ற 4வது வீரர் என்ற சாதனையும் படைத்திருப்பார். ஆனால் அந்த பதக்க வாய்ப்பு என்பது நூலிலையில் நழுவி போய்விட்டது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அவர் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 117 இந்திய வீராங்கனைகள் கலந்து கொண்டாலும் கூட நீரஜ் சோப்ராவின் போட்டி என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த போட்டி என்பது நேற்று இரவு 12 மணிக்கு நடந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுமே அவரது போட்டியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் நூலிலையில் அந்த தங்க வாய்ப்பு என்பது பறி போய்விட்டது. இருந்தாலும் கூட வெள்ளி பதக்கம் வென்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்க வாய்ப்பு கிடைப்பதற்கான இன்று வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 57 கிலோ எடை பிரிவில் ஆண்களுக்கான 57 கிலோ மல்யுத்த போட்டியில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் என்பது கிடைக்க இருக்கிறது. அதாவது அமன் சர்வத் இன்று வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் களமிருக்கிறார். நேற்று இரவு நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில், அதாவது சீனா வீரருடன் தோல்வியடைந்த நிலையில் இன்று வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் என்பது களமிறக்கிறார். அப்படி இன்னும் அவர் இந்த பதக்கத்தை வெல்லும் பட்சத்தில் இந்தியா தன்னுடைய 6வது நடப்பு ஒலிம்பிக் தொடரில் 6வது பதக்கத்தை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் 2 நாள் போட்டிகள் மீது இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இன்னும் 400 மீட்டர் போட்டி, அது மட்டும் இல்லாமல் கோல்ஃபு மற்றும் இந்த மல்யுத்த போட்டி மட்டுமே மீதம் இருப்பதால் இந்தியாவிற்கு இந்த இரட்டை இலக்க பதக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இந்த முறையும் இரட்டை இலக்க பதக்கத்தை வெல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட அடுத்தடுத்த போட்டிகள் இந்திய வீரர்கள் தீவிரமாக போராடி பதக்கத்தை வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இதுவரை 4 வெண்கலம் 1 வெள்ளி உட்பட 5 பதக்கங்கள் என்பது கைப்பற்றி புள்ளிப்பட்டியலில் 63வது இடத்தில் இருக்கிறது. தொடர்ச்சியாக அமெரிக்கா 1வது இடத்திலும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த வரக்கூடிய போட்டிகளில் இந்தியா நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய சூழல்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்க வாய்ப்புகள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி முத்து.